உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை ஒரு மாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ. ஆம், நாம் இறைவனின் தேடல்கள். இறைவன் எப்படி நம்மை தேடுகிறார் என்றால், அவருடைய விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாகவும் ஒழுங்கான ஆடைகளாகவும் நாம் அணிய வேண்டும். நாம் இன்று 22/8/24 இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதம் 37, 37, 38, 39, 40. சான்றோரை பார், நேர்மையானவரை கவனி, அமைதியையே நாடு, அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர். நீதிமொழிகள் 20, 1, 2, 3. திராட்சை ரசம் ஒழுங்கினத்தை தோற்றுவிக்கும், போதை தரும் குடி அமளியை தோற்றுவிக்கும், அவற்றில் நாட்டங்கொள்பவர் மடையரே. இன்றைய வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து 36, 23, 28. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 22, 1, 14. எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள். இயேசு மீண்டும் உவமை வாயிலாக பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். விண்ணரசை திருமண அழைப்பு பற்றி விளக்குகின்றார். பாலஸ்தீன் நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆடை அலங்கார அங்கீகரிப்பு உண்டு. அப்படி என்றால் ட்ரெஸ் கோடு நம்ம எப்படி அதே ட்ரெஸ் கோடு நமக்கு இங்கு கோவாவிலும் உண்டு. ஒரு ஆலயத்தில் ஒரு முறை நாங்கள் டூர் சென்று விட்டு பீச்சில் ஆடிவிட்டு அப்படியே ஆலயம் சந்திக்கலாமே என்று நம் வழக்கப்படி சென்றோம். அங்கு எங்களை உள்ளே ஏற்றவில்லை. ஏனென்றால் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், உள்ளே வரக்கூடாது என்று. இதே போல ஆண்டவர் நமக்கு இன்றைய நற்செய்தியில் ஒரு அரசர் 3 முறை தனது குடும்ப திருமண விருந்துக்கு பணியாளர்களை அழைக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் அழைப்புக்கேற்று வருகை தராததால் வழியோரத்து பாமரர்களை அழைக்கிறார். விருந்து மண்டபத்திற்கு பார்வையிட வந்த அரசன் திருமண ஆடை அணியாதவனை துரத்தி இருளில் வீச கட்டளையிடுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் தக்க தயாரிப்புடன் திகழ வேண்டும். தரமற்றவன் தகுதியற்றவன் ஆவான். புதிய இதயத்தை கொடுத்து அதில் தமது ஆவியை புகுத்துவதாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியை வாக்களிக்கின்றார். அவர் நம் தந்தையாக நாம் அவரின் தகுதிமிக்க பிள்ளைகளாக திகழ்வோம். அவர் எப்படி நமக்கு அந்த ஆடையை கொடுக்கிறார் என்றால், நாம் அவரின் புதிய அங்கத்தினராக நாம் அவருக்குள் புகும் பொழுது நமக்கென்று அந்த ஒரு புதிய ஆடை கொடுக்கின்றார். நமக்கென்று புதிய இதயத்தை கொடுக்கிறார். நமக்கு சிசிடி கேமரா இன்று நாம் அதை பெரிய இதுவாக கருதுகிறோம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் நம்மை படைக்கும் முன்னே நீதிமொழிகள் 20:27 சொல்வது போல, ஆண்டவர் மனிதருக்குள் தந்த ஆவி ஒரு விளக்கு, அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். பார்த்தீர்களா? நம் உள்ளத்தை, அதான் உங்களுக்கு ஒரு புதிய இதயத்தை அருள்வேன். இன்றைய எசேக்கியா இறைவாக்கினர், உங்களுக்குள் புகுத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். அதே விளக்கு, அந்த ஆவிதான் அந்த விளக்கு. அது நம்ம உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆய்ந்தறியும். இறைவன் ஒவ்வொன்றையும் நம்மிடமிருந்து அப்படியே டக் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்வார். நாம் நினைத்து கொள்ளலாம், நாம் செய்வது இறைவனுக்கு தெரியாது, நாம் ஆடையின்றி வந்தால். ஆனால் ஒரே ஒரு சிறிய ஒரு திருமணத்திற்கு ஒரு ஆடையில் மீன்ஸ்
அவர்களுக்கு ஏற்ற ஆடை இல்லாத ஒருவர் வருகிறார். அவருக்கு மதிப்பே கிடையாது. யார் ஒருவர் நல்ல பட்டாடை ஜகஜகவென்று மேலிருந்து கீழ் வரை பூட்டிக்கொண்டு திருமணத்திற்கு போகிறார்களோ அவருக்கென்று வரவேற்பே தனி மரியாதை. நாம் எத்தனையோ பெரிய பெரிய திருமணங்களில் சந்தித்திருப்போம், சந்திக்காமலும் இருக்கலாம். ஆனால் முடிந்தவரை நாம் டிவிகளிலும் பெரிய மீடியாக்களிலும் சந்தித்திருப்போம். ஆனால் அதில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு மரியாதையும் அவர்களுக்கேற்ற அந்த தகுதியற்றவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பதை குறிக்கிறது. ஆதியிலே மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தான். அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு தோலினால் ஆடையை தயாரித்தார். தோலினால் ஆடையை. அதேபோல் இன்றைய நற்செய்தியின் பிரகாரம் திருமண ஆடை அணியாதவர்கள் தகுதியற்றவர்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த ஆண்டவரை பற்றி தெரியாத அந்த அவருடைய பேச்சுக்கு மதிப்பற்றவர்கள், அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவர் சொல்லியும் இன்றும் நாம் அதை காண்கிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போது சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள் திருமண விருந்துக்கு பங்கு கொள்ள, திருவுடலை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய அந்த திருமண விழாவை அந்த பலியில் கலந்து கொள்ள. சகிக்க முடியாது சிலருடைய உடைகளை. இதை பெற்றோர்களும் அனுமதிக்கிறார்கள், கூடவும் அழைத்து வருகிறார்கள். தயவுசெய்து பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அடக்கமான ஆடைகளை அணிவிப்போம். இதோ அந்த ஆடை அணிவதால் இறைவனின் உறவினர்களாக நாம் மாறுவோம். அவருக்கேற்ற பிள்ளைகளாக நாம் எப்படி பிறந்தவுடன் நமக்கென்ற ஆண்டவர் ஆடையை தந்தாரோ அதே போல் நாம் கடைசி வரை அவருடன் செல்லும் வரை நாம் அதே ஆடையை முழுமையாக கொண்டு செல்ல நாம் முயற்சி செய்வோம்.